டேய் கிஷோரு, இப்போ என்னடா பண்ண போறோம்? தெரியல, ஒரு நிமிஷம் இரு. தெரியலன்னு சொல்றான் பாரு. இந்த இடத்த பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. ஏய், பெட்டி இதுதானே அது? ஆமா, இந்த பொட்டி தாண்டா பிரகாஷ். இந்த பொட்டிக்காக தானே நீங்க 4 பேர் இங்க வந்திருக்கீங்க. பின்னாடி யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? யாருமே இல்ல. டேய் கிஷோர், இங்க நம்ம 4 பேர் மட்டும் தானே இருக்கோம். ஆனா வேற யாரும் பேசுறது கேக்குதுடா. எல்லாத்துக்கும் இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படிடா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. ஆமா, இந்த பொட்டிக்காக தான் நாங்க 4 பேர் வந்திருக்கோம். தெரியும். நீ அப்படி பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன ப்ரோ போட்டுக்குது இதுல? புடுங்க அந்த பேப்பரை. உனக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது. ஒரு பேப்பரை பார்த்து பயந்து நிக்கிறீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ல எழுதிக்குது. உங்க 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் இந்த பெட்டி எடுத்துட்டு இந்த வீட்டுல இருந்து வெளியில போக முடியும். அதுவும் உயிரோட. யாரையா நீ? நான் விளாடுறியா? டேய் பிரகாஷ், கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருண்டா. முதல்ல நீ வாய புடுறா. நான் ஸ்டார்டிங்ல இருந்து வேணாம் அவ்வளவு வாட்டி சொன்னேன். எவ்வளவு கேட்டீங்களா? 3 பேரும் எக்கடி கேட்டு போங்க. நீங்க இந்த பொட்டி தேவையில்ல, நான் போறேன்டா. ப்ரோ நில்லு ப்ரோ, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ப்ரோ. நம்மள பயமுறுத்துக்காக எவ்வளவு பண்ற வேலைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீங்க முதல்ல என் கையை விடுங்க ப்ரோ. உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். கையை விடுங்க ப்ரோ. டேய் யாரா நீ? ப்ரோ ஒரு நிமிஷம் கையை விடுங்க. டேய் நீ தானே இதெல்லாம் பண்றது? கையை விடு ப்ரோ. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் டேய் 4 பேர்ல எவன் மிஞ்சுவான்னு தெரியல. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. மண்டையே பிச்சுக்குது. ஒரு தம்மா போட்டாதான் சரியாகும். லைட்டரு, இந்த பொட்டிக்குள்ள உண்மையிலே அது இருக்குமா? பூட்டு போட்டிருக்கு. இப்படி திறக்கிறது வெயிட்டா இருக்குது. திறந்துரு. ஏன் திறக்க முடியல? தர அவ்வளவுதான், எல்லார் கதையும் முடிய போகுது. ஏய் ஆனாகு. ஏய், இந்த பூட்டோட சாவி எங்க இருக்கும்? இந்த ஜன்னலை திறந்து யாராவது ஹெல்ப் கூப்பிட முடியுமா? என்ன இது சத்தம்? என்னது? என்ன சத்தம் அது? காது வலிக்குது, நிறுத்துங்க. காது வலிக்குது, நிறுத்துங்க. டேய் ராமு, என்னடாச்சு? காது வலிக்குது, சவுண்ட் நிறுத்துங்க. டேய் என்னடா சவுண்ட் சொல்ற? எங்களுக்கு ஒன்றும் கேட்கலையடா. எல்லாம் தாங்க முடியல, நிறுத்துங்க. டேய் ராமு, காதுல என்னடா கை வச்சு இது பண்ணுகிற? கையடா. டேய் இவங்களோட வேலையே இருக்காது. ஏதாவது சொல்லி பயந்து கத்திக்கினே இருப்பானுங்க. இது ஒண்ணு ஏன் ஆன மாட்டேன்னு தெரியல. ராம், காதுறது கையெடுத்து சரியான நினைக்கிறேன். காதுறது கையேடு. விடுங்கடா. டேய் ராமு, உன் காதுறது ரத்தம் வருது பாருடா. ஏதோ தப்பா இருக்கு. டேய் கிஷோரே, ஆனாகு நீ இவ்ளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எதையோ கட்டுக்காம சிகரெட் தான் முக்கியம் உட்காந்துருக்க. மச்சான், காமராஜ் தெருவில் 2வது சந்து திரும்பி 4வது பிளாக்ல இருக்கிற முதல் வீடு இருக்குதுல்ல, அது உள்ள எவெல்லாம் போறானோ வெளில வரும்போது ஏதோ இரும்பு போட்டி ஃபுல்லா பணமா எடுத்துன்னு வரான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்டா. என்னடா சொல்ற? ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். ஏய் கிஷோரு, அது என்ன பண்ணோம், என்ன கதை முழுசா சொல்லு. ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்கு எவெல்லாம் போறானோ வெளில வரும்போது ஏதோ இரும்பு பெட்டியில பணம் எடுத்துட்டு வரான்னு என் ஃப்ரெண்டு கண் கூட பார்த்தானாண்டா. ஃப்ரீயா பணம் தராங்களா? அப்போ உன் ஃப்ரெண்டே போய் அந்த பொட்டியை வாங்கிக்க வேண்டியதானே? வாங்காம இதுக்கு ஓங்கிட்டு வந்து சொல்றான். அவன் கேட்டது கட்டுதான். அதாண்டா நானும் கேட்டேன். அந்த நாய் போறதுக்கு பயந்துங்கன்னு துணைக்கு என்னைய கூப்பிடுறான். நாங்க 2 பேர் போனா 2 பொட்டி எடுத்துன்னு வருவோம். இதே நம்ம 4 பேர் போனா ஆளுக்கு 4 பொட்டி எடுத்துன்னு வரலாம்ல. அதுக்காக தான் உங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டு வரேன். இல்ல, இது எனக்கு என்னமோ சரியா படல. அதெல்லாம் போகலாம். ஏன்டா இப்படி கோயந்த மாதிரி பயப்படுற? டேய் சரி, உன் ஃப்ரெண்டுகளை கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டியா? போலாமா? டேய் வந்தாடா சுரேஷ், அந்த பொட்டியில பணம் மேட்ரு வந்தான் சொன்னான். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எனக்கு என்னமோ சரியா படல ப்ரோ. போகலாம் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ப்ரோ. நம்ம அந்த வீட்டுக்கு போறோம், பணப்பெட்டியை வாங்கிட்டு வரோம், அவ்வளோதான், சிம்பிளு. சரி நீ சொல்லியாடா? டேய் அவ கிடையாடா, நான் வரேன்டா ப்ரோ. நானும் வரேன் ப்ரோ, போலாம். சூப்பர் வச்சான். டேய் நாங்க 3 பேரும் போறோம். நீ வரியா வரலையா?
சரி ஓகே நானும் வரேன் போலாம். ராம் இந்த மாதிரி ஆரத்துக்காரன் நீ தான்டா. உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொன்ன பாவாடா கேட்டீங்களாடா? முதல்ல என் மேல கையேறா. ஏய் என்னடா இது, அவன் காதல இருந்த ரத்தம் இப்போ இல்ல. ஓசில பணம் வேணும்னா பிரச்சனையே வரதான் செய்யும். இருக்கடா இல்லங்க என்ன கிளம்பி போறீங்க இந்த வந்துட்டா. ஏன் சட்டையை பிடிக்க. டேய் பிரகாஷ் ஒரு நிமிஷம் இங்க பாருடா. இவன் காதல இருந்த ரத்தம் வந்ததுல இப்போ அது இல்ல பாரு. டேய் ராமு உனக்கு ஒன்றும் ஆவல இல்லடா. நீ ஏன்னா திடீர்னு ஏதோ வலிக்குது கத்திட்டு இருந்த. மச்சான் நீ பேசுறது கேட்கலடா. நீ நல்லா தானே இருக்க, நீ திடீர்னு கத்துனே எல்லாரும் பயந்துட்டோமா? அதான் கேட்குறேன், உனக்கு ஒன்றும் ஆவல இல்ல. என்ன பேசுறான் இவன்? டேய் உன் காது வலிக்குதுன்னு சொன்னல, இப்போ உனக்கு ஓகேவா? நாய் வந்து லைட்டரை தள்ளி விட்டு போயிட்டான், எப்போ போச்சுன்னு தெரியல. இது என்ன நம்ம உருண்டையாகுது? இது எப்படி நம்ம பாக்கெட்டுக்குள்ள வந்தது? டேய் பிரகாஷ் அவனுக்கு காது கேட்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. அதனால தான் நான் அவன்கிட்ட கத்தி பேசுறேன். டேய் ராம் இப்ப நீ என்ன சொன்ன? அவனுக்கு காது கேட்காம போயிடுச்சுடா. நீ சும்மா சொல்ற என்ன ஆகும்? இவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. ராமே உனக்கு காது கேக்குதுடா. ராமே கொஞ்சம் வாயத்தை சொல்லுடா. ராமே நான் பேசுறது கேக்குதா? எதினா இது கத்தி மாதிரி இவ்வளவு கூர்மையா இருக்குது. மச்சான் இவன் ஏன் புரிஞ்சிக்க மாட்டான்? மச்சான் நீ சொன்னா புரிஞ்சுக்கோடா பிரகாஷ். அவனுக்கு காது கேட்காமலே போயிடுச்சுடா. இருக்காது நீ போய் சொல்ற அவனுக்கு காது கேட்கும். டேய் ராமு உனக்கு காது கேட்கலையாடா? என்ன மச்சான் சொல்ற? எனக்கு ஒன்றும் கேட்கல. காது கேட்கலையா? ராமுக்கு ஏன் இப்படி நடந்தது? அப்புறம் நீ எதுக்குடா இருந்துகிட்டு சாவுடா? டேய் என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? வாய மூடிக்கிட்டு உக்காரு. ஏன் கிச்சோர் இப்படி பண்ண? 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் அந்த பணப்பட்டி எடுத்துன்னு போக முடியுமா? நான் எடுத்துன்னு போகிறேன், நீ எடுத்து போ. நீ பேசுறது எனக்கு கேட்கலடா. சாவுடா. ஒரு விக்கெட்டு கதை முடிஞ்சது. போயிட்டான். ஏன்டா இப்படி பண்ண சுரேஷ்? டேய் பிரகாஷ் நம்ம ராம இந்த சுரேஷ் குத்தி காணுடாடா. நான் தான் பண்ணேன். உங்கள பள்ளி விட போகுது. ராமே என் உயிர் நட்பாவே கூட இருக்கிறது. ஏந்துடுறாவே எனக்காக ஏந்துடுறா. ஐயோ ராமே எங்களை விட்டு போயிட்டியே. ராமே உனக்கு நாவது. ராமே நான் காப்பாத்துறேன். உனக்கு நாவது. நீ ஏந்துடுறா. பிரகாஷ் நான் எவ்வளவோ தடுத்தா. ஆனா இந்த சுரேஷில தள்ளி விட்டு நம்ம நட்ப ராம குத்தி கொண்டுட்டாடா. இல்ல நான் பண்ணல, அவனை நம்பாத. இவன் போய் சொல்றான். என்ன ட்விஸ்ட் பண்றியா? உனக்கு கொன்று வேண்டாம் கேட்டியா பிரகாஷ்? உண்மையா சொன்னதுக்கு எனக்கு கொன்றுவேன் மிரட்டுற மாதிரி முன்னாடி. இல்ல நான் அப்படி சொல்லல பிரகாஷ். அவனுக்குள்ள ஏமாத்துறா. உன் பணத்தாசைக்காக என் நண்பர் ராம எதுக்குடா கொண்ட சுரேஷ்? இல்லடா நான் பண்ணலடா. நம்ம நினைச்ச மாதிரியே சண்டை பத்திக்கிச்சு. சொல்றேன். இல்லடா நான் உண்மையை தானே சொல்றேன், நம்புடா. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 10K லைக்ஸ் வந்துருச்சுன்னா வின் ஆர் டை சாப்டர் 2 கூடிய சீக்கிரத்துல வந்துரும்.